கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நிதானம் சொல்லில் செயலில் என்ற தலைப்புல கொடுக்கப்படுகிற இந்த செய்தி 2 பாகமா போறதுனால இப்ப நம்ம செய்தி எப்படி கேட்கணும்? அவசர அவசரமா கேட்கணுமா? எப்பவுமே செய்தி என்ன பண்ணணும்? நிதானமா. அதனால தான் அவசரப்படாம 2 பாகமா அதை எடுக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்துல நம்ம ஜெபிச்சுட்டு உள்ள போகலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த செய்தியின் பகுதியிலும் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவுமாக நடத்தி தான் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு கனிகள் கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்துள்ளுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாருங்க, இந்த வசனங்களா நான் எடுக்கிறது சொல்லுவேன். ஒவ்வொரு இதுவா நான் சொல்ல போறேன். தலைப்பு என்ன சொன்னேன்? நிதானம் சொல்லிலும் செயலிலும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வருட இறுதியில நாம இதுல பலப்பட்டவர்களாக நம்ம நிதானத்தோட உள்ள நுழைய போறோம். அடுத்த வருஷத்தை துவங்க போறோம். எத்தனை அருமையான ஒரு தலைப்பு பாருங்க. இது நம்ம இந்த தலைப்பை வெறும் ரசிக்கிறதுக்கு மாத்திரம் இந்த தலைப்பை நம்ம வச்சிருக்கிறோமா? உண்மையில ரசிக்கிறதுக்கு மாத்திரம் தான் இருக்குது. இது வாழ்வில ருசிக்கிறோமா? எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இங்க நிக்கிற எண்ணெயும் சேர்த்து கஷ்டம்தான். எத்தனை பேர் எல்லாருமே நிதானத்தோட எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறோமா? இல்ல. நிதானம் பேச்சிலும் செயலிலும் அநேக வேலைகள்ல என்ன பண்ணிடுறோம்? நம்ம இழந்து கொடுக்கிறோம். அதை நம்ம மாற்றிக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த வசனங்கள் முன்பாக நம்ம கூட பேசுறார். ஆமென். அப்போ இந்த நின்று நம்ம ஒருத்தவங்களை மற்றவங்களை நிதானம் உள்ளவர்கள், அவன் பொறுமை உள்ளவன் நம்ம சொல்லிட முடியும். அவனுக்கு அழகா பவுடர் பூசி அவனை என்ன பண்ண முடியும்? அழகா அவன் அழகுபடுத்தி அவனை அழகுள்ளவனா மற்றவங்களை புகழ முடியும். நம்ம அவன் பொறுமையானவன், நம்ம நிதானமானவன் சொல்ல முடியும். ஆனா அதே நம்மளை கண்ணாடியில போய் நிறுத்திக்கிட்டு நம்மளை பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம அதே மாதிரி பவுடர் பூசி அதே மாதிரி அழகா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? அநேக வேலைகள்ல 20 நாள் முகத்தை கழுவாம முகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பா நான் இருப்பேன். அநேக வேலை என்னுடைய சூழ்நிலையில சொல்றேன். அநேக வேலைகளை நம்ம பேச்சில செயல்ல நிதானம் இழந்து நம்ம அநேக வேலைகள் இருக்கிறோமா இல்லையா? அப்போ மற்றவர்களை நம்ம சொல்லிடலாம். ஆனா நம்மளே கண்ணாடியில போட்டு பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? 20 நாள் முகத்துல பவுடர் பூசாத மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ, உடனே போய் நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த வருட இறுதியில நாமளும் இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்மளை அழகுபடுத்திக்கணும். அதான் சொன்னேன், நம்ம அழகுபடுத்திட்டு போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழகு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நிதானமா இருந்தாதான் வாழ்க்கையில அழகு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மேக்கப் போடுறாங்க. வரக்கணும் மேக்கப் போக கூட எப்படி போடுறாங்க? இந்த மேக்கப் போட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள அப்படியே போட்டு மைதா மலம் போட்டு அனுப்புவாங்க. என்ன பண்ணுவாங்க? எத்தனை வருஷம்? 4 hours நிதானமா வாழ்க்கையில். இது ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த மேக்கப்புக்கும் இந்த நிதானத்துக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரொம்ப அருமையான வார்த்தை. கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். மேக்கப் பண்றாங்களே எவ்வளவு நிதானமா நீட்டா அழகா உட்காந்து அவன் என்ன பண்ணுவாங்க? அழகுபடுத்தி ஒரு மணவாட்டியே கொண்டு ஆமா, கருப்பு கூட வெள்ளையாக்குவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நமக்கே தெரியாது. கல்யாண நேரத்துல இந்த மணவாட்டி அப்படி இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா இவங்க யாருமா வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு பார்க்கிற அளவுக்கு அவங்க முகலாம் மாறி இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? பார்த்தா அன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? மேக்கப். அதுக்கு என்ன காரணம்? நிதானம். நிதானம் இருந்தா தான் மேக்கப் அழகா வரும். அப்போ உங்க வாழ்க்கையில நிதானம் இருந்தா தான் கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிதானம் இருந்தா தான் நீங்க சூப்பரா அழகா ஆயிடுவீங்க, பியூட்டிஃபுல்லா ஆயிடுவீங்க. மத்தவங்களும் பார்த்து உங்களை இவ்வளவு அழகா இருக்காங்க. காரணம் என்ன? நிதானம். மோசையை பார்த்து ஜனங்க அவங்க இவ்வளவு அழகு, என்ன பிரகாசம். காரணம் என்ன? மோசை நீடிய சாந்தம் பண்ணுவான். கர்த்தரோட இசைந்து இருந்ததுனால் அவருடைய ஃபேஸ் எப்படி இருந்தது? எப்பவுமே இளைப்பாறுதலுடையவராக, அவர் நிதானம் உள்ளவராக காணப்பட்டார். அதனால தான் அவ்வளவு பெரிய தலைவராக இருந்தார். ஆமென். இன்னைக்கு நம்மளே அப்படி ஆண்டவர் என்ன பண்றார்? நேசிக்கிறார். அவரோட இருந்தா நம்மளே அழகா மாத்துவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? பவுடரே போலனா நம்ம அழகா காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா பவுடர் செலவு மிச்சம்பா. கரெக்டா இல்லையா? பவுடரே இல்லைனாலும் நம்ம அழகா தெரியும். ஏன்? ஆமா, ஏன் நமக்கு அழகா தெரியும்னா நம்ம நிதானம். வாழ்க்கையில் நம்ம நிதானமா இருந்தா கர்த்தர் நம்மளை எப்படி அலங்கரிக்கிறான்னு ஒரு வசனத்தை காமிச்சிட்டு அவங்க சொன்னா புரியும். 149 வாசிங்க. நிதானம் சாந்தம் ரெண்டுமே போட்டு, ரெண்டும் ஒண்ணுதான். நிதானம் சாந்தம் ரெண்டுமே ஒண்ணுதான், பிரிக்க கூடாது. சங்கீதம் 149:4 எடுங்க. இப்பதாங்க அழகை பத்தி பேசுனேன். அலங்கரிக்கிறது யாரு? நம்மள மேக்கப் போட்டு அழகுபடுத்தவர் யாரு? நிதானமா உட்காரு மகனே, நான் உன வாழ்க்கையை அழகுபடுத்துவேன், சூப்பரா உன வெளியில காட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழகற்றவன் போலதான் இருக்கும். உன்னை அழகுபடுத்துறது கர்த்தர். நம்மளை அழகுபடுத்துறது யாரு? கர்த்தர். அப்ப அந்த நிதானம் நமக்குள்ள வேணும்னா இந்த வருடம் நாம ஃபர்ஸ்ட் நிதானத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை காமிக்கிட்டா
ஒவ்வொன்றா தான் நான் காட்ட போறேன். நிதானத்தினால சொல் செயல் இது ரெண்டுத்துலயுமே நிதானத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதாவது நிதானம்னா சாந்தம், இது ரெண்டுத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம்னா அப்பதான் நமக்கு மேல ஒரு ஆர்வம் இருக்கும். புரியுதா? நிதானமா இருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்பா அப்படின்ற எண்ணம் வரும். புரியுதா இல்லையா? ஒரு வார்த்தை கூட பாருங்க, நோ டென்ஷன் கெட் பென்ஷன். நாங்க அது இப்படி சொல்றானு பாருங்களா? நோ டென்ஷன் கெட் பென்ஷன். பென்ஷன்னா என்னதுக்கு? பென்ஷன் என்ன சொல்லுங்க? எது கொடுப்பாங்க பென்ஷன்? ஓய்வூதியம். கோபத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டே இருங்க வாழ்க்கையில, பதட்டத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டே இருங்க வாழ்க்கையில. நிதானம் பென்ஷனை கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். கடைசி வரல உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மயப்படுத்தலாமா? கண்டிப்பா கொடுப்பாருங்க. நோ டென்ஷன். நான் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. நோ டென்ஷன் கெட் பென்ஷன். கோபத்துக்கும் பதட்டத்துக்கும் நீங்க ஓய்வு கொடுத்துட்டே இருங்க. முதியோர் ஊதியம்னு வாங்க, பென்ஷன் முதியோருக்கு ஊதியம் கொடுப்பாங்க. கரெக்ட் தான். கோபத்துல இருந்து ஒருத்தன் கோபம் பதட்டங்கள் இதுல இருந்து ஒருத்தன் முதிர்ச்சி அடைஞ்சானா அதுக்கு வயது அவனு ஒரு முதுமை அடைகிறான். முதுமை அந்த நரை மட்டுமே முதுமை கிடையாது. ஒரு மெச்சூர்னஸ் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த மெச்சூர்னஸுக்கு கடவுள் பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. நீ படிச்சு பாஸ் ஆகிற அந்த மெச்சூர்னஸ் நான் சொல்லல. குணங்கள்ல நீங்க இந்த மாதிரி நிதானத்தை பெறும்பொழுது கோபத்துக்கு வருகிற கோபத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டே ஓய்வு கொடுத்துட்டே கடைசி வரல உங்களுக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். கடவுள் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதங்கள் நீங்க பெறணுமா? அடுத்த வருஷத்துல எத்தனை பேர் பெற போறீங்க? எத்தனை பேர் பெற போறீங்க? நாங்க யாருமே ஒண்ணுமே சொல்ல போறீங்க? எல்லாருமே பெற போறீங்க. எங்கேயோ சிந்தனைகள் எங்கேயோ இருக்கிறீங்க. ரொம்ப நிதானம் ஆயிட்டீங்களா? ரொம்ப நிதானம் ஆயிடாதீங்க. கவனிக்க முடியாத அளவுக்கு நிதானம் ஆயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுல நம்ம பரபரப்பா இருக்கணும். ஆமென். அதன்படி நடக்கிறதுல அதில் நிதானம், சொல்ற பேச்சு கேட்டு நிதானமா நம்ம நடக்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுல அவசரமா தான் இருக்கணும். அவசரம்னா நம்ம காதை அந்த அளவுக்கு விரிவாக நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். வேற எங்கேயும் கவனத்தை வைக்காதீங்க. பிசாசை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். வாழ்க்கையை அழகற்றவர்களா நம்ம மாற்ற விரும்புவாங்க. கர்த்தர் நம்மளே அழகுடையவராக மாற்ற விரும்புறாங்க. அப்படின்னா நிதானம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதங்கள் என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிடும். நிதானமா இருக்கும். சில ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய இருக்கு, ஒரு சிலதை காட்டுறேன். சங்கீதம் 147:6 வாசிங்க. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். யாருக்கெல்லாம் உயர்வு வேணும்? எல்லாருக்குமே உயர்வு வேணும் அல்லவா? நிதானம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்களா கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். வாழ்க்கையில அவசரப்படுறவங்களுக்கு வாழ்க்கையில பதறுகிறவன் சிதறி போயிடுவான். பதறவே கூடாது. அவன் என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கன். ஏன்னா அவசரப்படுறான். வாழ்க்கையில உயரணும், அடுத்தவன அடைக்கு முன்னேறணும், துன்மார்க்கத்தனமா முன்னேறணும், குறுக்கு வழியில முன்னேறவெல்லாம் பாருங்களேன், அவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை இது பண்ணிட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் நிதானமா இருப்பான். அடுத்தவங்களை பார்க்கவே மாட்டான். இப்ப நீங்க பாட்டெல்லாம் பாடணும். என்ன பாட்டு அருமையா பாடணும்? நம்ம அவன் மனிதர்களை பார்த்தா தான் டென்ஷன் ஆயிடுவான். அவன் அப்படி முன்னேறான், அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கிறான், நான் அப்படி இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணி அவன் துன்மார்க்கத்தனமா ஷார்ட் கட்ல முன்னேறி அவனை அப்படியே ஃபேஸ் பண்ணி நிக்கிறதுக்கு முன்னாடி போய் அப்படியே கேலரை தூக்கி விடுறது, இதெல்லாம் தரை மட்டும் கடவுளா பண்ணுவாரு ஒரு நாள். இதெல்லாம் உயர்வு இல்லை. இப்படி பெறுகிறது உயர்வு அல்ல. ஒரே ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை நல்லா பார்த்தோம். என்ன இந்த பாட்டுல பாடணும்? என்ன பாட்டு பாடணும்? எனக்கு ஒத்தாசை அவரை நோக்கி நிதானமா காத்திருங்க. அவருக்கு நமக்கு என்ன தரணுமோ அவர் நமக்கு வாழ்க்கையில தருவார். நிதானமாக நமக்கு அமைதியாக இருந்தோம்னா கர்த்தர் இந்த வார்த்தை சங்கீதம் 147:6 தினமும் மெடிடேட் பண்ணுங்க. இந்த வருட இறுதியில நம்மளை மேக்கப் பண்ண நம்மளை அழகுபடுத்துறதுக்கான வார்த்தை. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தூக்கி விட்டுருவார். லிஃப்ட் பண்ணி தூக்கி விட்டுருவாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவாரு? தூக்கி விடுவார். நீங்க மத்தேயு 5:5 வாசிங்க. அவங்கதான் சுதந்திரிச்சுப்பாங்க பூமியை மாத்திரம் இல்ல. வெரி குட். மத்தேயு 5:5 தானே வருது. சூப்பர், பாருங்க, நல்லா சொல்லுங்க, சூப்பரா. அது மாதிரி சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:3. 11:31 பாருமா. 31 இருக்கு அதுல. தீர்ப்புக்கு அவன் தப்பி வைக்க போறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்க. நம்மை நாமே சொல்லிலும் பேச்சிலும் செயலிலும் நம்ம நிதானமாக நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? நியாயம் தீர்க்கப்படும். நம்ம ஒரு பேசுறதுக்கு முன்னாடி கூட அவங்களை அப்படி பேசலாமா, செயல்படும் பொழுது நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு நம்ம சிந்தித்து செயல்படும் பொழுது நம்ம தப்பு வைக்கப்படுறோம். நியாயத்தின் தீர்க்கப்படும்னா அந்த நியாயத்துக்கு மாத்திரம் இல்ல, அப்பப்ப தண்டனைகள் இருந்து நம்ம தப்பு வைக்கப்படுவோம். சில பேர் பேச்சிலே தண்டனைகளை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த தண்டனைகள்லாம் நம்ம தப்பு வைக்கப்படுறோம்னா கடைசியில் அந்த நியாய தீர்ப்போ நம்ம தப்பு வைக்கப்படுறோம்னா முதலிலேயே நம்மை நாமே அறியணும். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சாதாரணமா அதை பார்க்க கூடாது. அப்போ நம்ம அதான் சொல்லுவாங்க, பிஃபோர் நம்ம யோசிச்சுட்டு பேசணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
நம்ம வாழ்க்கையில. அதை நம்ம இந்த வருட இறுதியில இது நம்ம மனதில் சுதந்திரிச்சுப்போம். அப்பதான் நம்ம பூமியில நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதை நம்ம மனதில் இருத்திக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 12:15 வாசிங்க. சாரி 2:15 சாரி. சில ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாத்தீங்களா, நம்ம யாரெல்லாம் நம்ம பேர் என்ன, நம்ம பேரு கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்ற பெயர் உடையவர்களாக காணப்படுகிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரியவர்கள் நிதானிக்கணும். பேச்சுல, சொல், செயல்ல பதட்டவே வேண்டாம். நம்ம கர்த்தர் வந்து பொறுமையுள்ள ஒரு நீடிய சாந்தமுள்ள, அவரை பின்பற்றுகிற நாமும் நீடிய சாந்தமுள்ளவர்களா முதல்ல மாற முடியாது. முதல்ல சாந்தமுள்ளவர்களா மாற நம்ம மெல்ல மெல்லமா விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றுவார். ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை வந்து சாந்த குணம்லாம் வச்சுக்காது. சூழ்நிலைகளை எதிர்பார்க்காதீங்க. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன சாந்த குணமா வந்து தாளாட்டு பாடி உன்னை வச்சுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை உங்களை கிள்ளி விட்டு என்ன பண்ணும்? பிள்ளையை கிள்ளி விட்டு நல்லா அளவைக்க தான் பார்க்கும், வேடிக்கை பார்க்கப்போ. அதை பத்திலாம் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. என் சமூகம், அவரோட சமூகத்துல வந்து நில்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இல்லை. அவருடைய சமூகத்துல நில்லுங்க. வேற எங்க நின்னாலும் சாந்தம் நமக்கு கிடைக்காது. அவருடைய சமூகத்துல வரவங்களுக்கு தான் சாந்தமும் இளைப்பாறுதலும் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். இதுக்கு மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இப்போ இப்படி நம்ம பார்த்துட்டு இப்போ ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஓகேவா? ஒரு சில காரியங்கள் தான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி கடவுள் வந்து வசனங்களோட உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் காமிச்சேன். இதை நம்ம இந்த அடுத்த வருஷத்துல இப்போதுல நம்ம பெற ஆரம்பிக்கணும். ஓகேவா? எத்தனை பேர் பெற போறீங்க? நிதானமா இருந்தா சூப்பரா ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும். கடந்த வருடங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நிதானம் இல்லாம என்னென்ன நான் தவற விட்டுருக்கேன், பேச்சுல, செயலில் நான் என்னென்ன தவற விட்டுருக்கேன்னு யோசிங்க. நம்ம திருத்தி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நம்ம படுத்து யோசிக்கணும். நான் என்னென்ன பேசினேன், எங்கெங்க என்னென்ன காரியங்கள் நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டேன், அப்படி பேச்சை மீறி நடந்துக்கிட்டேன், நிதானம் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டோம் தெரியும். விட்டதை பிடிக்கணும்னு எத்தனை பேர் விரும்ப போறீங்க? விட்டதை பிடிக்கணும்னா நிதானத்தை மனதில் கொள்ளும். ஆமென். இப்போ பாருங்க, அதனால்தான் நிம்மதி எங்க வருதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசு நம்மள கண்ணை வந்து என்ன பண்றான்? மறைச்சு வச்சிருவான். நிம்மதி எங்க வருது தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நிதானம் இழக்காம கர்த்தருக்குள் நிதானமாக நடப்பதுல தான் அந்த நிம்மதி வந்து இருக்குது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? நிம்மதி எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கிறப்ப நிம்மதி இருக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லயும் ஒருத்தர் நிம்மதியா இருக்கிறான்னா அவன் யாருக்குள்ள இருப்பான்? நிம்மதியா கர்த்தருக்குள்ள அவன் நிதானமாகவும் நிம்மதியா, அவன் தான் நிதானமா இருக்கிறவன் தான் நிம்மதியா இருப்பான். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பான். என்ன சொன்ன? முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பான். என்னன்னா முடிச்சு? பொய்யான முடிச்சுகளை போடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதிக்கும் உங்க பிரச்சனைகளுக்கும், சரி, நிம்மதி இல்லாம போறதுக்கும் உங்க பிரச்சனைகளுக்கும் காரணம் உண்டு. உலகத்தை அப்படித்தான் காட்டுறான். பிரச்சனை வந்துச்சுன்னா நிம்மதி இல்லாம போயிடுது அப்படின்னு உங்களுக்கும் அப்படியே முடிச்சு போட பார்ப்பான். முடிச்சு போட எத்தனை பேருக்கு வச்சிருக்கான் அந்த வருஷத்துல? இன்னைக்கு அதை அழுது விட்டுருப்போம் இயேசு நாமத்தினால. பிரச்சனைகள்னால உங்க நிம்மதி இழந்து போகாது. நல்லா பாருங்க. இயேசுவை ஆழமாக புரிந்து கொண்ட, அன்பு கொண்ட, எந்த ஒரு நிதானமாய் அவரை அறிந்த மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க சொல்லுகிற வீர முழக்க பேச்சு என்னன்னா, எந்த பிரச்சனையிலும் என் நிம்மதி என்னை விட்டு போகாது. ஏன்னா இயேசு என்னோட இருக்கிறார். இயேசு அதனால தான் சொல்றாரு, நீ பிசாசு உங்களை முடிச்சு போடுவான். இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உனக்கு நிதானம் இல்லை, உன் வாழ்க்கை நிதானம் இல்லாமல் போயிடுச்சு, அப்படி உனக்கு ஒரு மாதிரி நிம்மதி போயிடுச்சு அப்படிலாம் காட்டுவான். நீங்க பதறாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கு. அதனால தான் அநேக வேலைகளில் பிசாசு இப்படிலாம் முடிச்சு போட்டு நம்மளை பயமுறுத்தும் பொழுது முடிச்சுகளை அவிழ்த்து கடவுள் என்ன பேசுறாரு? நீ பயப்படாதே, நான் உன்னோட முடிச்சுல விட்டு ஒவ்வொருத்தரையும் பேசுறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதெல்லாமே முடிச்சுகளை அவிழ்த்து விடுறது. பிசாசு முடிச்சு போடுவான். உங்களை நிம்மதியை கெடுக்கிறதுக்குமே உங்களை கட்டிப்பட பார்ப்பான். அதை அவிழ்த்து விட்டு நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் அதெல்லாம் எப்படி திரும்ப உரிமையோட பார்ப்பேன். ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து சொல்லதான் எடுத்துக்க மாட்டேன். இந்தடா கண்ணு, நான் அவனை கொடுக்குறேன் உன்னுடைய வார்த்தை. அப்படிதான் நான் செல்லமா அவர் என்னை பார்த்து சொல்லதான் எடுத்துப்பேன். நீங்க எத்தனை பேர் எடுத்துக்க போறீங்க? நான் அப்படிதான் நான் உரிமையா எடுத்துக்கிறேன். தங்கம், நான் உனக்கு கொடுக்குற அந்த வார்த்தை. இன்னும் ஒரு மகனை போல, ஒரு தாயை விட மேலாக நேசிக்கிறவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. அப்படி நீங்க எடுத்துப்பீங்க, எத்தனை பேர் உரிமையா எடுத்துப்பீங்க? அப்போ மனசு உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். உங்க கர்த்தர் உங்களை விட்டு எங்கேயோ இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. அவர் முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு உங்களுக்கு தேவன் பிசாசு போற முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு உங்களோட கூட பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு வந்த நீங்க ஒவ்வொருவரும் நீங்க இந்த வார்த்தையை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. நிதானம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த நிதானத்தை இழக்க வைக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க தயவு கூர்ந்து பயப்படாதீங்க. ஓகேவா? அதனாலதான் நம்ம இப்போ ஒரு வசனம் கூட வாசிச்சோமே, நம்மளால என்ன சொல்றது, 1 கொரிந்தியர் 2:12-15 என்ன வருஷம் அது? ஆவிக்குரியவன் 12:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து
அப்போ நீங்க மேக்கப் போடுறதுக்கு விட்டு கொடுங்க. நிதானத்தினாலதான் உங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அலங்கரிக்கிறார். அந்த நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்துட்டு வந்தோம். நிதானம்ன்றது அவ்வளவு முக்கியம். உங்க பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா பிரச்சனைகளில் நீங்க நிதானமா இருக்க பழகிக்கிட்டாதான் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை மேக்கப் போட்டு அழகா கொண்டு வர முடியும் கர்த்தர். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால இன்னைக்கு நாம இந்த தலைப்பின்படி நிதானம் பேச்சில் சொல்லில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப நம்ம இது இருந்தாதான் வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ண முடியும்? உயரவே முடியும். ஓகேவா? இந்த ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் பாகமா இது பார்க்கணும் அல்லவா? ஃபர்ஸ்ட் நிதானம் இல்லாத பேச்சு, நிதானம் இல்லாத செயல். இது ரெண்டுமே முதல்ல எத்தனை பேர் பாவம்னு நீங்க ஏத்துக்கிறீங்க? இது பாவத்தில் கொண்டு போய் கூட முடியறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. 99%. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் முதல்ல உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இந்த வார்த்தை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்த வாரத்தில் 2வது பாகத்துல நிதானம் இல்லாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்றோம், அதை நம்ம எப்படி வேதத்தின்படி அணுகணும். புரியுதா நான் சொல்றது? எந்த சூழ்நிலையிலும் நம்ம நிதானம் இழக்கிறோம், அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுக்கு, கடவுள் அந்த நேரத்தில் நமக்கு என்ன பலம் தருகிறார், அந்த பலத்தை எப்படி பெற்றிருக்கோம், அதெல்லாம் எப்போ பார்க்க போறோம்? அடுத்த வாரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிதானம் இல்லாத பேச்சும் நிதானம் இல்லாத செயலும் பாவம் என்பதை நம்ம முதல்ல ஏத்துக்கிறோமா? வேதம் பாவமாகிடுது, நிதானம் இல்லாத செயலும் சொல்லும் பாவத்தில் முடிகிறது என்பதை காட்டுறதுக்கு உதாரணம் காட்ட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் நிதானம் இல்லாத பேச்சு போலாமா? ஃபர்ஸ்ட் நிதானம் இல்லாத பேச்சு, இது பாவத்துல முடியுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பேசும்பொழுது நிதானித்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் நிதானம் இல்லாத பேச்சு. ஒரு வசனம் கூட எடுத்து வாசிங்கன்னா, நிதானம் இல்லாத பேச்சு கூர்மையான வாளின் வீச்சு. என்னதுங்க? நீங்க ஒண்ணா போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பழமொழி பஞ்சு டைலாக் மாதிரி போட்டு வச்சுங்க. கரெக்ட் தான், நல்லதுக்காக சொல்லலாமே ஒரு பஞ்சு மாதிரி. நிதானம் இல்லாத பேச்சு கூர்மையான வாளின் வீச்சு. ஓகேவா? நல்லதுக்கு சொல்லிக்கலாமே, தப்பு இல்லையே. நீதிமொழிகள் 15:12 வாசிங்க. நீதிமொழிகள் 12:15. மிகவும் சாரிப்பா, அதுவா நீதிமொழி 15:12. மெதுவான பிரதியுத்தரம் முறைமை. சாரிப்பா அதுவும் நான் தப்பா வாசினேன். 1:2 நீதிமொழி 15:1-2. ஐயோ, கமா போட்டதே பார்க்கல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நிதானமான பேச்சு பாவம்ன்றதை புரிஞ்சுக்கணும்ன்றத நான் இப்போ தலைப்பை கொடுத்துருக்கிறேன். கரெக்டா இல்லையா? நிதானம் இல்லாத பேச்சு பாவத்துல போய் முடிஞ்சிடும். மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணுதான்? உக்கரத்தை சேஞ்ச் பண்ணிடும். எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் அவங்களுடைய உக்கரத்தை என்ன பண்ணிடும்? அந்த மெதுவான நிதானமான பேச்சு மாத்திடும். ஆனா கடும் சொற்கள் என்ன பண்ணுமா? கோபத்தை எழுப்பிடும். கடவுள் ஊர்ல அந்த கோபத்தை எழுப்பிருக்கு தெரியுமா? நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்ட போறோம். எதிரில் இருக்கிற மனிதர்கள் மாட்டம் கிடையாது, கடவுளை கூட கோபத்தை எழுப்பியிருக்கு. அந்த எக்ஸாம்பிள் காட்டதான் உங்களுக்கு புரியும். நம்ம நிதானமற்ற பேச்சு எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்ன்றது. நல்ல ஆமா, காயின்லாம் கூட இருக்காம பாருங்க. நிதானமற்ற பேச்சு நல்லா கவனிங்க. இதுல இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. எனக்கு படிக்கிறப்போ பட் a harsh words stirs up anger. என்னங்க? பட் a harsh words stirs up anger அப்படின்னா என்னது? stirs up அப்படின்னா கிளறி விடுறது, இந்த கிண்டி விடுதல். எப்பவுமே இந்த கிளறி விடுறது கரண்டியில மட்டும் வச்சுக்கலாம். என்ன சொன்னேன் நான்? கிளறி விடுறது எதுல வச்சுக்கணும்? நம்ம நாவுக்கு நம்ம கொடுக்க கூடாது, கரண்டியில வச்சுக்கலாம். சுவையான ஒரு பிரியாணி நமக்கு கிடைக்கும். நல்லா கிளறலாம், நல்லா போட்டு என்ன பண்ணலாம், தீயாம கிளறலாம். நாக்குக்கு கொடுக்கவே கூடாது அந்த வேலையை. நல்லா கிளறலாம், ஸ்வீட் செய்யலாம், கேரட் அல்வா என்னென்ன பண்ணீங்க இப்போ எல்லாரும் அந்த இதில் போட்டு கடாயில் எல்லாம் பண்ணி நல்லா சூப்பராக சுவையாக எடுத்து கொடுக்கலாம். ஆனால் நம்ம இது கிளறுதல் என்பதை நாக்கில் வச்சுட்டே வச்சுக்க, இந்த ஸ்ட்ரிஸ்அப் இந்த நாக்கில் வச்சுன்னா அடுத்தவங்க கோபத்தை என்ன பண்ணாது? எழுப்பி விட்டுடுமா? அப்போ அன்பின் சுவை குறைஞ்சிரும். இதில் ஒழுங்காக அந்த கரண்டியில் வச்சுட்டோன்னா நல்லா சுவையாக இருக்கும் பிரியாணி. நாக்கில் வச்சுன்னா என்ன ஆகிடும்? அடுத்தவங்க மேலே வச்சுட்டு நம்ம மேலே வச்சுட்டு அன்பு என்ன ஆகிடும்? அன்பின் சுவை குறைஞ்சிடும், நட்பின் சுவை குறைஞ்சிடும், உறவுகளின் சுவை குறைஞ்சிடும், எல்லாமே குறைஞ்சிடும். வேணுமா? அது தேவையில்லை. அப்போ வார்த்தை நிதானமான பேச்சு மற்றவங்களை என்ன பண்ணும்? சந்தோஷப்படுத்தும். எவ்வளோ பெரிய உக்கரத்தையும் அது என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணிடும். ஆனால் நிதானமற்ற பேச்சு என்ன பண்ணும்? நம்மள கூர்மையான வாளின் வீச்சு போல அவங்களுக்குள்ள கோபத்தை எழுப்பி விடும். இதை எங்கள் மனதில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உதாரணமாக நான் காட்ட போகிற ஒரு காரியம் என்னன்னா, யார பேர் யோபுனுடைய நண்பர்களை காட்ட போகிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நிதானமற்ற பேச்சு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி,
உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியிடத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். யார் சொன்னாது? யாருடைய கோபத்தை எழுப்பி விட்டுச்சு? வாட்சமே நீதிமொழிகள் 15:1-2 வாட்ச மாதிரி யாருடைய கோபத்தை எழுப்பி விட்டுச்சு? கடைசியில் கடவுளுடைய கோபத்தையே எழுப்பி விட்டுச்சு. கடவுளுடைய கோபம் எப்படி எழும்புதான்? உன்மேலும் உன் நண்பர்கள் என்னாச்சு? சரி, அந்த எலிப்பாசை பார்த்து என்ன சொல்றாரு? உன்மேலும் உன் சகோதரர் மேலும் என்ன? என் கோபம் மூழுகிறது. ஸ்ட்ரெஸ் அப். அவர் கோபத்தை கிளறி விடுற அளவுக்கு இந்த யாரும் நடந்துக்கிட்டா? யோபுனுடைய நண்பர்கள் நடந்துக்கிட்டாங்க. அப்ப கர்த்தர் இதை வந்து நினைக்கலாம், நீ தானே பேசணும், நான் என்ன கொலையா பண்ணேன், இல்ல விபச்சாரமா பண்ணேன், இல்ல திருடனா போய் சொல்லணும், நிதானம் தானே பேசினேன். என்ன கர்த்தர் என்ன பண்ண பாரு, ரொம்பலாம் திட்டமாட்டாரு. ஏன்டா அப்படி பண்ண, போ சும்மா 4 கேள்வி கேட்டு விட்டுருவார் அப்படின்னு நினைச்சீங்களா? அது என்ன போட்டுருக்காரு கர்த்தர்? ஒரு பெரிய பாவம், ஒரு 7 என்பது ஒரு பரிபூர்ணம் எழுதி வச்சுக்கணும். அது 7 ஆனது மனசுல நம்ம அறகுறையா நிதானம் எல்லாம் பேசுறா, எனக்கு பாவம்லாம் இல்லை, கொஞ்சம் பாவம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அங்க 7ன்ற வார்த்தை எத்தனை வாட்டி போடப்படுது? வாசிங்க. எத்தனை காலம்? யார் சொன்னாது? 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளையும் விடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச. முதல்ல கர்த்தர் இதை பரிபூர்ண பாவமாக காட்டுகிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? முதல்ல இது அதனாலதான் 7ன்னா என்ன சொன்ன? பரிபூர்ணமான இது ஒரு பாவம். நீ எனக்கு முன்னாடி பண்ணது பாவம். மன்னிப்பு கூட உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். மன்னிப்பு என்ன கிடைக்கிறது கஷ்டம்? யோபுவின் முகத்தை பார்த்தா உனக்கு நான் மன்னிப்பு கொடுப்போம். நம்ம மனசுல எந்த அளவுக்கு நிதானம் இல்லாம பேசிட்டா கடவுள் ஈஸியா மன்னிச்சிருவாரு, ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஈஸியா நிதானம் எல்லாம் பேசலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், நிதானம் எல்லாம் எப்படி நடந்துக்கலாம். பி கேர்ஃபுல். அதால அடுத்தடுத்த வாரங்களை பார்க்க போறோம். நம்ம எப்படி இப்படிலாம் நம்ம அந்த நிதானம் இல்லாம பேசுறோம் அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப நிதானம் இல்லாம பேசுறது பாவம்ன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. அப்ப கர்த்தர் இது என்னன்னு காட்டுறாரு? நிதானம் இல்லாம பேசுறது. யாரையுமே பதறியோ ரொம்ப இதுவாகவோ நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நாவு ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான கருவி. அடுத்தவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளே ஆற்றவும் செய்யும். அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்க கோபத்தை டென்ஷன் ஆக்கவும் முடியும். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும், அழிக்கும். அதனால தான் யாக்கோபுல கூட அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாசிங்க. யாக்கோபுல அதை வாசிட்டு போலாமே. யாக்கோபு இது எங்க எழுதுன 3:6 வாசிங்க. என்ன போட்டுருது? அநீதி நிறைந்த நரக அக்கினியா? பாத்தீங்களா? நான் சொல்லலாம். 8ஆம் வசனம் வாசிங்க. இது 8:13 வாசிங்க. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. உங்களின் ஞானியும் விவேகமுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவுள். எப்படி காட்டணுமா? சாந்தத்தோட கவனமா, ரொம்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம பேசுறதுல சொல்ல செயல் நம்ம கவனமா இருக்கணும். கடந்த நாட்கள்ல ஆசீர்வாதங்கள் இழந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கோபம் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, பலி கொடுக்கணும். நீங்க அந்த அளவுக்கு அப்ப இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஒரே பலியா நமக்கு பலி கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் நோக்கி எத்தனை பேர் இதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கோம்? இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவுங்கப்பா. எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? இயேசுவின் முகத்தை பார்த்தா நம்ம மன்னிக்க முடியும். கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த இயேசுவின் முகத்தை பார்த்தா மன்னிக்க முடியும். யாருக்கு விரோதமா பேசினாலும் அது கர்த்தருக்கு விரோதமா பேசுற மாதிரி, படைத்த மனிதர்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, எதுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு விரோதமா தான் பேசுறோம். இதில் எத்தனை பேர் நம்புறீங்க? யோபுக்கு விரோதமா தான் பேசினாரு. ஆனா அவர் செஞ்சதோ யோபுக்கு காலை இல்லை. யாருக்கு விரோதமாக காலையிட்டாங்க? யாருக்கு காலையிட்டு சமாதானப்படுத்தினார்? அவரு காலையில் பலியிட்டு பேசினது யாருக்கு விரோதமா பேசினாரு? கர்த்தர் விரோதமா பேசினாலும் யாருக்கு விரோதமா பேசினாரு? யோபு நிமித்தமா தான் யோபு விரோதமா தான் பேசுறாரு. நான் காட்ட போற வசனங்களை எந்த இடத்துல நிதானம் வந்து பேசுறாரு, யோபுவை பத்தி பேசுறாரு. யோபு பத்தி பேசணும்னு கர்த்தருக்கு என்ன ஆயிடுச்சு?
கோபம் மூலம். அப்ப நீங்க ஒவ்வொரு மனிதர்களும், எந்த ஒரு ஏழ்மையான மனிதர்கள், பணக்கார மனிதர்கள், எந்த ஒரு மனிதர்கள், எல்லாருமே கர்த்தர் முன்னாடி சமம். எந்த மனிதர்களையும் ஒரு அற்பமாகவோ தாழ்வாகவோ நினைத்து யாருமே நம்ம வாயில பதறியும் நம்ம பேசவே கூடாது. அவங்க ஜெபிச்சு, அதுதான் தேவன் உங்க சத்துருக்களையும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். யார் பேசினாலும் அமைதியா முடிஞ்சா அந்த தண்ணி குடிச்சு வெளியே நமக்கு வரும். மனிதர்கள் தான். கடந்த நாட்களில் என்னென்ன நம்ம தவறு இழைத்தோமோ அதெல்லாம் சரி செய்து கொண்டு இந்த வருடத்தை நம்ம மேக்கப் பண்ணிட்டு அழகா உள்ள போறோம். ஆமென். அப்ப இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் யோசிப்போம். யோபு எங்கெங்க இந்த எலிபாஸ் பேசியிருக்காரு, ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். யோபு 22ஆம் அதிகாரம் எடுங்க. யோபு நிறைய இருக்கு. எலிபாஸ் அவங்க நண்பர்கள் பேசுறது ஒரு சில காரியங்கள் தான் காட்ட போறேன். நிதானம் எழுந்து பேசுற காரியங்கள்லாம் வாசிங்க. யோபு 22:2 வாசிங்க. ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்கு தான் பிரயோஜனமாய் இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ. பாருங்க, ஒரு எலிபாஸ் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 22:1 பாத்தீங்கன்னா தேமானியான ஒரு மனுஷன் விவேகியா இருந்துதான் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். என்னென்ன வார்த்தை பேசுறாரு? தேவனுக்கு இந்த யோபுக்கு சமாதானம் சொல்றன்ற பேர்ல அவர் என்ன பேசுறாரு? அவர் யோபு நீதிமான்றதா அவர் நீதிமான் தான் யோபு. நீதிமான் தன்னோ யோபு பெருசா பேசிக்கிறாரு நான் நினைச்சிட்டு அவரா நினைச்சிட்டு யோபுக்கு விரோதமா பேசுறாரு. நீ நீதிமானா இருக்கிறதுனால தேவனுக்கு நன்மை உண்டாகுமோ? எப்படிங்க? நீதிமானா இருந்தா தான் அவருக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். அவர் பேசின வார்த்தையெல்லாம் கவனிங்க. நீ நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீ உங்களுடைய வழிகளை உத்தமமா இருக்கிறது அவருக்கு ஆதாயமா இருக்குமோ? ரொம்ப ஓவரா பேசுறாரு. பதட்டம் படுத்து கர்த்தர் பேசலாமா அந்த மாதிரி? கர்த்தர் நீதிமானா இருக்கிறதா விரும்புறாரு ஒரு மனிதன். அவர் ரொம்ப பதறி பேசுறாரு. யோபுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அப்படியே மெல்ல மெல்லமா மாறி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தேற்றுதலே யோபுக்கே பிடிக்கல. அலட்டுண்டாக்குகிற தேற்றுறவெல்லாம் மாறிட்டாங்க. யாரு? வார்த்தைகளால ரொம்ப முதல்ல ஆறுதல் படுத்த வந்த நண்பர்கள் போக போக அவங்க ஆறுதலே கெடுக்கிற அளவுக்கு பேசிடுறாங்க. வார்த்தை காரணம்னா நிதானமற்ற பேச்சு. போக போக அவருடைய உடம்பே அவருக்கு முடியல. யாருக்கு உடம்பு முடியல? எல்லாமே போயிடுச்சுங்க உடம்புல. யோபுக்கு எல்லாமே போயிடுச்சு. வாழ்க்கையில ஆசீர்வாதம் போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் மேல உள்ள பக்தியும் நிதானமும் போலங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தாங்க அவர் இன்னைக்கு ரெட்டத்தினே ஆசீர்வதிக்கப்பட்டாரு. சாந்த குணமுள்ள கர்த்தர் உயர்த்தாம இருக்க மாட்டார். இப்பதானே வாசிச்சோம். வாழ்க்கையில உயர்வு வேணும்னா எல்லாமே போயிடும். என் தேவன் என்னோட கூட இருக்காரு, நிதானம் என்னை விட்டு போகல அப்படின்னு இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தாம இருக்க மாட்டார். சேலஞ்ச் பண்ணி எழுதி வச்சுங்க. நீங்க நிதானமா பேசுங்க. அந்த நேரத்துல கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. அதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. ரொம்ப ஓவரா பேசுறாரு அவர் உங்களுக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோட நியாயத்துக்கு வருவாரோ? கர்த்தர் மேல ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விடுறாரு. நீங்க வீட்டுல போய் நீங்க வாசினா தெரியும். 10-13 வாசிங்க. சாரி இது எங்க இருக்குது? ஒரே நிமிஷம் 9-10 வாசிங்க. விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. பேசலாமாங்க? அப்படி நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? போதும். சில எக்ஸாம்பிள் இதுக்கு மேல வேண்டாம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. உங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக சொல்றேன். அவர் எப்படி இப்படிலாம் பதறி பேசுறாரு பாத்தீங்களா? யோபு அப்படியே விட்டுட்டு போவா. யோபு விதவைகளை வெறுமையா விட்டீர். அது ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை அவர் பிரயோகிச்சிடறாரு. இதுதான் மற்றும் பேசுறாரு. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அசால்ட்டா இருந்துட்டாரு. ஆனா யோபுவோ எப்படிப்பட்டவர்ன்றது நீங்க 23 வாசிங்க. 23 நீங்க வாசிக்கும் பொழுது யோபு எப்படிப்பட்டவர்? அவர் நீங்க வாசிக்கும் போது, நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் 23:10 என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை அவர் நிதானம் உள்ளவர், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. ஆகாரத்தை விட அதிகமா நேசிக்கிறார் அவருடைய வார்த்தை. இப்படிப்பட்டவர் நிதானம். இப்படிப்பட்டவரை பத்தி பேசும்பொழுது இப்படிப்பட்டவருடைய செயல்களில் ஒரு ஆறுதல் முடிஞ்சா ஆறுதல் சொல்லல. என்ன வேணும்? அமைதியா எழுந்து வீட்டுக்கு போயிருந்தா கர்த்தருக்கு தண்டனை கொடுத்துருக்க மாட்டார். முடியலையா எழுந்து வீட்டுக்கு போயிடுங்க. நண்பர்கள் அவர் பாட்டு கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஆனா அவனை ஆறுதல் படுத்துற பேர்ல அவரை ரொம்ப காயப்படுத்துறான். அப்போ அந்த நிதானமற்ற பேச்சு கர்த்தருடைய பார்வையில என்னவா இருந்துச்சு? நீதிமொழிகள் 15:1-2 வாசிங்களே. என்ன வாசிங்க? மெதுவான பிரதித்திரமா இல்லாம யோபு ரொம்ப டென்ஷன் பண்ணி கடவுளுடைய கோபத்தையே கோபத்தை எழுப்பி மூட்டி விடுகிறதாக அதுக்கு அமைந்தது. அப்போ இதை நீங்க முதல்ல நிதானமற்ற பேச்சு பாவம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இந்த வாரம் தான் பார்க்க போறோம். நிதானமற்ற பேச்சு என்பது என்னது? பாவம். மனதில் இருத்திக் கொள்வோம். அப்பதான் நம்ம அதை செய்யறதுக்கு பயப்படுவோம். புரியுதா?
அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வருட இறுதியில் வந்த நாம நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்னா, நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தப்படணும்னா, இப்போ நம்ம சாந்த குண்டங்களோட உயர்த்துவார் சொன்னாலும் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நாவை ரொம்ப கவனமாக பிரயோகிக்கணும். ஏன்னா ஆமா, அது பாவமாக கடவுள் பார்க்கிறாரு, முழுமையான பாவமாக கடவுள் பார்க்கிறார். அதனால தான் 7 காளைகளை இது ஒரு நம்ம ஏதாவது செஞ்சா கூட இன்றைக்கு நம்ம மன்னிப்பு கூறுவோம் கடவுள் இடத்துல. யோபுவின் முகத்தை பார்த்து மன்னித்தது போல இன்னைக்கு யோபு இல்லை, நம்ம கூட யாருக்கா இயேசுவின் முகத்தை பார்த்து நம்ம மன்னிக்கையை தயவுறுத்த தெய்வமாக பிதாவானவர் காணப்படுறோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை பார்த்தா நம்மளை மன்னிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம முகத்துக்காக நம்ம கிரியைகள்லாம் இல்லை, யாருடைய முகத்தை பார்த்து மன்னிப்பாரு? குமாரனாகிய கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நம்ம மன்னிப்பார். ஓகேவா? நம்மளை விட்டு கொடுப்போமா? இப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? நிதானமற்ற பேச்சு பாவம் என்பதை புரிந்துக்கணும் சொன்னேன். அடுத்து நிதானமற்ற செயல், இதுவும் பாவத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நிதானமற்ற பேச்சு பாவத்துல போய் முடியும், நிதானமற்ற செயல் நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே இது கர்த்தர். இப்ப சொன்னாங்க மம்மி என்னால இருக்க முடியல வந்துடணும், நான் நிதானம் விளந்துட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. ஐயோ ஒரு மாதிரி அந்த நேரத்துல அதுதான் உடனே வந்துட்டாங்க பாருங்க. அதான் கர்த்தருடைய வேலையில வந்துட்டாங்க. கரெக்டா நான் சொன்னது புரியுதா இல்லையா? நம்ம சூழ்நிலைகள்லாம் வந்து சில வேலைகள்ல நிதானமற்ற பேச்சையும் பேச வச்சிரும், நிதானமற்ற செயலையும் செய்ய வச்சிரும். ஐயோ இது பண்ணா நல்லா இருக்கும் பொழுது, இப்படி போனா நல்லா இருக்கும் பொழுதே, என்னது நிதானம் இல்லாம நம்ம சுய புத்தியில சாஞ்சி என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். ஆனா அப்படி போனா என்ன ஆயிடும்? உன் சுய புத்தியின் மேல் போனா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம ஈடுபட வேண்டியதாகிடும். கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் காட்ட போறோம், அவர் பேர் தான் லோத்து. நிதானமற்ற செயல் ஒரு பாவத்துல போய் முடிஞ்சிடும்ன்றதுக்கு உதாரணம். லோத்தை பாருங்க, அவர் எடுத்து நீங்க வாசிங்க. அவருடைய இது வசனங்களை ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 13:8 வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செயல் சண்டை நடக்குது அந்த இடத்துல. அது லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இது யோபுவினுடைய நிதானத்தை வெளிப்படுத்துது. யாரு? ஆபிரகாமுடைய நிதானத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் கர்த்தருக்குள் நிதானமாக இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் அவர் ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம எப்படி போக போறோம்? ஆபிரகாமா இருக்க போறோமா, லோத்துவா இருக்க போறோமா? எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவரா இருந்தார். சண்டை வந்துருச்சுதான் அந்த இடத்துல ஒரு ஞானம், சாந்த குணமுள்ளவர்கள் தான் கர்த்தர் கரெக்டா ஒரு பாதையை காட்டுறார். கடவுள் என்ன பண்றாரு? சாந்த குணமுள்ளவருக்கு வழியை கர்த்தர், வசனம் அந்த வாசிங்க, தயவுசெய்து யாராவது எடுத்த வாசிங்க. சாந்த குணமுள்ளவருக்கு கர்த்தர் வழியை தெரிவிக்கிறாருன்னு ஒரு வசனம் வருது. எங்கன்னு தெரியல, அது எழுதி எடுக்கல. அது சாந்த குணமுள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்து வழியை தெரிவிக்கிறார் ஆபிரகாமுக்கு. நீ பிரிஞ்சு போயிருப்பா, நீ வந்து உனக்கு விருப்பப்படி விட்டு கொடுக்குற குணமும் வந்துருச்சு. நிதானம் தான் விட்டு கொடுக்குற குணத்தை கொடுக்கும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? வாழ்க்கையில நிதானம் தான் விட்டு கொடுக்குற குணத்தை கொண்டு வரும். இல்லைன்னா நீ எப்பேற்பட்ட இது வந்தாலும் விட்டு கொடுக்கவே முடியாது. டென்ஷன் ஆகி பதறி கோபம் வந்துடும். நிதானம் இருந்தா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவோம். இதை நம்ம எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவோம். இயேசுவை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீ எதுவாக இருந்தாலும் பணம் கேட்குறியா, தம்பிக்காக, தங்கச்சிக்காக, அக்காவுக்காக, யாருக்காக, பிள்ளைக்காக, நீ என்ன கேட்குறியோ எடுத்துட்டு போ. ஆனா என் தேவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நீ அந்த ஆபிரகாமுடைய குணம் பாருங்க. உனக்கு என்னப்பா, நீ எந்த பக்கம் போறியோ என்ன பண்ண, நீனு போ. வலதுபுறம் போன நானு, இடதுபுறம் போன, இடதுபுறம் போன நானு. இதுதாங்க நிதானமான பேச்சு. ஒரு ஆவிக்குரியவன் நிதானமா நடப்பான். கர்த்தருக்குள்ள நிதானமா இருந்தார் ஆபிரகாம். ஆனா லோத்து எப்படி நிதானம் இழந்தாரு? முதல்ல காட்டுற பாருங்க. ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில யார் எதை எடுத்துட்டாரு? அவரு லோத்து நிதானத்தை இழந்தாரு. அந்த சண்டையே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வருதுன்றதை நீங்க பார்க்கணும். அவங்க செல்வ சீமானா ஆக்கப்பட்ட பிறகு அந்த இட சம்பந்தமா வர பிரச்சனை. இடத்துல அவங்க உட்கார்ந்து தான் பண்ண முடியும். இடம் அவங்களுக்கு போதுமானபடி அவங்களுக்கு இல்லை. நீங்க வீட்டுல வாசிங்க, நீங்க அவங்க தங்குற அளவுக்கு அந்த பூமி அவங்களை தாங்கக்கூடாததான் இருந்தது. அந்த இப்போ ஒரு வசனம் சொன்ன தெரியுமா? தயவுசெய்து நோட் பண்ணீங்க. சாந்த குணமுள்ள இருக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் தமது வழியை போதிக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வழியை போதிச்சு இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உணர்த்தந்தே யாரு? கர்த்தர். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் சொன்ன இந்த சண்டை வந்ததுக்கு காரணம் அவங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம போச்சு. ஆபிரகாம் 13:6 அவர்கள் ஒருமித்து பூமி, ஏன்னா பணம் பிரச்சனை அவருடைய ஆஸ்தி மிகுந்ததா இருந்தபடியால் என்ன நடந்தாங்க? ஒருமித்த வாசம் பண்ண பணம் வந்தாலே மனுஷன் என்ன ஆயிடுது? பாசம், இவ்வளவு தூரம் இருந்த பாசம் என்ன ஆயிடுது? அப்படியே பணம் வந்து இடம் பெருசாகி ஒரு மாதிரி உட்கார்றது இடம் இல்லாம, கூட்டம் வேற அதிகமா போயிடுச்சு. என்ன பண்ணாங்க? சரி வர வழி இல்லாம. ஆனா அந்த அதுலயும் ஒரு நிதானம். பணம் வந்தவொன்னு ஒரு மனுஷன் நிதானம் இழந்துருவான்
உலகத்துல வந்தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு புனிதர், ஒரு பரிசுத்தர் தான் அவர் சொல்லுவாங்க. அவர் பாருங்க கர்த்தருக்காக பாருங்க, அவர் நீ இப்படி போனா நானு இப்படி போறேன், நீ இப்படி போனா நான் இப்படி போறேன், விட்டு கொடுத்தாரு. ஆனா லோத்து என்ன பண்றாரு? அங்கதான் நிதானமற்ற செயல் துவங்குகிறதை உங்களுக்கு காட்டுகிறேன். 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, நிதானம் இல்லாம நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் இல்லாத நம்ம ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுது அதுக்கு எப்படி இருக்குமா? 100% பர்ஃபெக்டா அழகா இருக்கும். எகிப்த போல எப்படி இருந்துச்சாங்க? இப்ப மம்மி சொன்னாங்களே, கர்த்தருடைய, அதாவது நம்ம பார்வைக்கு அது எப்படி நம்ம முன்னாடி எப்படி இருக்குமா? அது நிதானமற்ற செயலை செய்யும் பொழுது நமக்கு முன்னாடி அப்படியே எல்லாமே கிடைக்கிற மாதிரி, ஐயோ உடனே கிடைச்சிட மாதிரி, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணும். நம்ம சுயம் அப்படி யோசிக்க வைக்கும். ஆனா அந்த பாதையில போகாம வந்தாங்க பாருங்க, அதான் ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிடும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறதுனால ஓடி வரதுக்கு முன்னாடி கிருபை செஞ்சாரு. ஆனா ஒரு உதாரணம் தான் சொன்ன, லோத்து பாருங்க என்ன பண்ணிட்டாரு அந்த பாதையில. அவர் நீதிமானா, ஆனா என்ன எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? இதெல்லாம் பார்த்து மயங்கி எங்க போயிட்டாரு? அந்த ஜனங்கள் எங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது 13ஆம் வசனம் சொல்லப்படுது. தினந்தோறும் பாவங்களோட போராட வேண்டிய பிரச்சனை, தினந்தோறும் ஆணோடு ஆண் ரொம்ப மோசமான கொடூரமான அந்த பாவங்கள் நடக்கிற, கர்த்தர் அழிக்க போற ஒரு இடமா அது இருந்த இடத்துல லோத்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு மனம் பாதிக்கப்பட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடினமான நிலையில இருந்தார். இங்க இருக்கும் பொழுது அப்படி இல்லை. ஆபிரகாமோட இருந்தா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவரு மாட்டிக்க மாட்டாங்க. இங்க அங்க போய் மனம் பாதிக்கப்பட்டு ஐயோ இப்படிலாம் பாவம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு பதற அளவுக்கு அவர் ஆயிடுச்சு. அந்த நிதானம், அந்த இடத்துல நிதானம் மற்ற ஒரு செயல் என்ன ஆச்சு? அவர் எங்க போய் கொண்டு நிறுத்திருக்கு? மகா பாவிகளும் உடைய அந்த இடத்துல போய் என்ன பண்ணிருக்கு? அங்க நிறுத்தினது மாத்திரம் இல்லாம அங்க மீள முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு. கர்த்தர் தான் அப்போ காப்பாத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. மீள முடியாத அளவுக்கு அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நீங்க போய் வீட்டுல வாசிங்க, அந்த தயவுசெய்து ஆதியாகமம் 19, 18 நீங்க போய் வாசிங்க. ஆதியாகமம் 18, 19 போய் வாசிங்க. அந்த நிதானமற்ற செயல் எப்படி அவர் மிக மோசமான கீழான நிலைக்கு கொண்டு போகுதுன்றதை நீங்க வாசிங்க. தன்னுடைய அவ்வளவு மோசம், அந்த தேவதூதர்கள் போல வராங்க அந்த வீட்டுல அவங்களெல்லாம் அவங்க கிட்டே தப்பா நடக்கிறதுக்குலாம் வராங்க. பொல்லாத மோசமான அங்க இருந்த கண்ணு மயக்கத்தோட வராங்க, மோசமான காமவெறியோடு கூட வராங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில அவன் என்ன பண்ணாங்க? அவர் பாதுகாக்கப்பட்டார். எப்படி பாருங்க, ஒரு பாவத்துல போய் கொண்டு போகுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அது பாவமா முடிஞ்சிச்சு. கடைசியில் எப்படி பாவமா முடிஞ்சு ஒவ்வொரு ஆதியாகமம் 19 எடுங்க, ஒன்னா உங்களுக்கு சொன்னா ஒரு சில காரியங்களை மாத்திரம் காட்டுறேன் பாருங்க. பாவமாவே முடிஞ்சிச்சு. ஆதியாகமம் 19 பாருங்க, அங்க ஆரம்பிச்ச அந்த ஆரம்பம் கர்த்தருடைய சொல்லுக்கு அவருடைய நிதானமற்ற செயல் என்ன பண்ணுது பாருங்க. ஆதியாகமம் 19 அப்போ ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு தராரு. பட்டணத்துல இருந்து பாருங்க 17ஆம் வசனம் வாசிங்க. சரி 16 வாசிங்க. தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த மனுஷனை பாருங்க, வாழ்க்கையில எதுல நிதானமா இருக்கணுமோ அதுல நிதானமா இல்லை. நான் என்ன சொன்னேன்? எதுல நிதானமோ போறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேட்டீங்களா? கர்த்தருக்குள்ள நீ இந்த இடத்துல சோதம்குள்ள போகணுமா வேண்டாமா, அங்க போனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது தெரியுமா? போறதுக்கு முன்னாடி கேட்டார் அவரு. நிதானமற்ற செயல் எங்க கொண்டு இங்க நிறுத்திருக்கு. இந்த இடத்துல அவர் நிதானமா இருக்கிறாரு. என்ன நிதானமா இருக்காரு? அழிக்க போறாரு. அந்த இடத்துல நிதானமா இருக்காரு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையில பண்றோம். என்ன பண்றோம்? நம்ம பொறுமையா இருக்கணுமா? நீடிய சாத்தம் எந்த இடத்துல பொறுமையா இருக்கிற? கர்த்தர் தானே எதை முதல்ல நம்ம திருத்திக் கொள்ளுமோ அந்த இடத்துல வேகம் காட்டாம கர்த்தர் திருத்திக் கொள் மகனே, இதுல இருந்து மாத்திக்கோ, இல்ல பொறுமையா இருக்கணும், இந்த வருஷம் வரைக்கும் முடிட்டோம், அடுத்த இனியும் இல்ல நான் மாத்திக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிக்கலாம் இதை வச்சு. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மள கர்த்தர் வேண்டாம்னு சொன்ன காரியங்களை செய்யுது. அவருடைய சித்தம் இல்லாத போக இந்த ஒரு வாட்டி போய்க்கிறாண்டவரே, ஒரு வாட்டி போய்க்கிறான் வேண்டவே வேணாம். நிதானம் இல்லாம என் தெய்வன் நீங்க காட்டுவீங்க. ஆபிரகாமு காட்டினாரா இல்லையா? அதே தேவன் ஆதியாகமம் 13 நீங்க வாசிச்சு பாருங்க. அதே தேவன் தானே காட்டினாரு ஆபிரகாமுக்கு. நீ போய் நடந்து திரி, எல்லாமே நான் உனக்கு பொறுமையா இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். உடனே எல்லாம் தந்துட்டாரா? உடனே ஆபிரகாம் பெரிய அளவில் எல்லாம் விட்டாரா? மெல்ல மெல்லமா தான் ஆர்டர் நடத்துறாரு. அந்த நிதானத்துக்கு நீங்க விட்டு கொடுங்க. இன்னைக்கு இந்த லோத்து பாருங்க, அவர் பண்ண வேலையினால என்ன பண்ணாரு?
கர்த்தர் அங்கிருந்து அவர்கள் என்ன பண்ண, அப்போ கூட அவர் நேசிச்சதுனால, அந்த பாவத்தோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாதனால, அவங்க கர்த்தர் நீதிமானா நடந்ததுனால என்ன பண்ணாரு, அவரால் அவங்க மனைவி அவங்க 2 குமாரத்தையும் மருமகம் போயிட்டானுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ண 2 குமாரத்தையும் சேர்த்து என்ன பண்ணாரு, காப்பாத்துற. அப்போ அவர் அந்த இடத்துல நிதானமா வந்து பிரயோஜனம் இல்லை. பாருங்க, அப்படியே வந்து அங்க ஒரு மிக முட்டாள், அங்க ஒரு அறிவற்றத்தனமான ஒரு காரியத்தை பண்றாரு. அதனால ஒரு பெரிய பாவத்துல அவர் விழுந்துட்டார். நான் அதை குறித்து காட்டிட்டு தான் முடிக்க போறேன். நல்லா கவனிக்கிறீங்க நான் சொல்றது. ஒரு பெரிய பாவத்துல விழறதுக்கு என்ன காரணம்னா, அங்க ஒரு மறுபடியும் ஒரு அறிவற்ற காரியம், நிதானமற்ற ஒரு செயலை அங்க அவர் செய்யறாரு. 19ஆம் வசனம் வாசிங்க. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்க, அதோ அப்போ தனக்கு வாட்டமான காரியங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிறார். வாசிங்க. ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல எப்படி இருந்தாரு, நிதானமற்ற செயல்ல தான் அவர் ஈடுபட்டார். அப்போ அதுக்கும் கர்த்தர் உதவி பண்ணாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா அவங்க மனைவி போயிருக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆமா, நீங்க பாரு, கர்த்தருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாம அது நிதானம் இல்லாம போனதுனால ஒவ்வொன்றும் லாஸ் ஆகிட்டதையும் கவனிக்கணும். அவர் ஒவ்வொன்றா லாஸ் ஆகிட்டு வர்றாரு. பாத்தீங்களா? நிதானம் இல்லைன்னா என்ன ஆயிடும் வாழ்க்கையில? முதல்ல பாருங்க, மருமகனை லாஸ் ஆயிடுச்சு. யாரு? பெரிய பாவத்துக்கு உட்படுறதுக்கு காரணமாயிட்டாங்க. யாரு? சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ ஒவ்வொன்றா லாஸ் ஆகிறத கவனிச்சிங்களா? நீங்க அது பாவம் ஆகிறத கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நிதானமற்ற செயல் என்ன, நம்ம வாழ்க்கையில 12 மாசங்கள் யோசிக்க, நிதானமற்ற செயல் சொல் இதுல என்னென்ன லாஸ் நமக்கு கொடுத்துருக்குன்னு யோசிச்சு நம்ம திருத்திக்கணும். ஆமென். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? கேட்கறதுல நிதானமா இருக்காதீங்க. கேட்கறீங்களா இல்லையா? வேற எங்கேயும் சிந்தனை வச்சிருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம லாஸ்க்கு காரணமே நம்ம நிதானமற்ற செயல், நம்ம பேச்சுகளால இருக்கும். கண்டிப்பா அதை மாத்திக்கணுங்க. இப்ப அவர் நிதானம் இல்லாம அங்க ஆரம்பிச்ச அந்த ஆரம்பத்தினால மருமகன்களை இறந்துட்டானுங்க. இறந்துட்டார். யார் இறந்துட்டா? லாஸ். இப்ப அடுத்து பாருங்க, இப்பவும் ஒரு நிதானமற்ற செயலை செய்யறாரு. என்ன பண்றாரு? தனக்கு வாட்டமான ஒரு இடத்துல போறாரு. கர்த்தருடைய வார்த்தை குறித்து நிதானிக்கல. அவர் எங்க ஓட சொல்றாரு? மலைக்கு ஓடி போவோம். அப்படிதான் உங்க வாழ்க்கையில உயரத்துக்கு கடவுள் வாழ்க்கையை காட்டினா, எனக்கு இஷ்டமான சமபூமியில் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். உங்களை வாழ்க்கையில உயரத்துக்கு மலைக்கு உயரத்துக்கு தான் கடவுள் காட்டுறாரு. நிதானிக்கிறதுக்கு மனசு, கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு உங்களை உயர்த்துது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தையின் மீது அவர் மீது அனுபவிக்கிறவன் சங்கீதம் 91:14 சொல்லப்படுது. அவன் என்னிடத்தில் அவன் மலை ஞாபகம் வச்சு, உங்களுக்கு மலையில தான் உங்களுக்கு உயர்வான இடத்துல தான் வைக்க விரும்புறாரு. இந்த இடத்துல லோத்து வந்து கொண்டு போறாரு. ஆனா மறுபடியும் மலைக்கு போறாரு. எப்ப போறாருன்னா லாஸோட தான் மலைக்கு போறாரு. முதல்ல அங்க பாருங்க, நீங்க வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. 29ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 19:20. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவைத்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். தேவையாது முன்னாடியே கீழ்ப்படிஞ்சுதா? புரியுதா உங்களுக்கு? முன்னாடியே கீழ்ப்படியாதுன்னா அப்புறமா மலைக்கு ஓடுறாரு. ஆனா நீங்க கவனிக்கணும், ஒவ்வொருத்திலையும் அப்புறமா மலைக்கு ஓடுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனுடைய கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமார்த்திகளும் கெபியிலே இருந்தார்கள். கர்த்தருடைய சொல்லுக்கு அவருடைய செயலுக்கு கீழ்ப்படியாம போறதுனால மருமகன் இறந்தாங்க. தாய் இருந்தாதான் ஒரு குடும்பம் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஒரு குடும்பத்துல ஒரு தாயினுடைய அன்பு கொண்ட, இப்ப நம்ம இயேசு இருக்கிறார், யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. நமக்கு யாரு இருக்கா? அப்போ சப்போஸ் யாருமே இல்லைனாலும் நமக்கு இருக்கிறவங்க இல்லாம இருந்தாலும் அம்மாவே எனக்கு இருந்தாலும் யார் நம்ம நடத்துக்கிறவரு? இயேசு. அதனால கவலை. ஆனா அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த அம்மா இல்ல அந்த இடத்துல, மருமகனுங்க இல்ல. அது ஒரு பெரிய பாவத்துக்கு வழி அமைச்சா கூட கண்டித்து நடத்து இன்னொரு மருமக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்கு இல்ல கூட? அம்மா இருந்தா ஒரு பயம் இருக்கும். அம்மா இல்ல. அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? நீங்க அந்த வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். திரும்பி பார்த்தவன அம்மா போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது யாரு? எவ்வளவு பெரிய பாவம் அங்க நிகழ்ந்ததுன்றது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அப்போ நிதானமற்ற செயல் எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டு பண்ணி விடுகிறது. மருமகன் லாஸ், அம்மா போயிட்டாங்க, கடைசியில பெரிய பாவம். ஆனாலும் ஒரு நீதிமானா இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய பாவங்களோட தான் ஒரு சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன?
இந்த 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 மனிதர் தன்னுடைய குமாரத்திகளை கூட அந்த பொல்லாத மனிதர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்தார். நீங்க வாசிங்க ஆதியாகமம் 18 நான் கொடுத்துறேன், இந்த மனிதரை விட்டுருங்க, தேவதூதர்கள் போல இவங்களை விட்டுடுங்கன்னு சொல்ல இருந்தவங்க கடைசியில் இந்த மனிதரே ஓனாயா மாறும்படியான சூழ்நிலை உண்டாகிவிட்டது. இதுக்கு காரணம் நிதானமற்றது. நம்ம நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரே ஒரு காரணம் தான், நிதானம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வேரை பாருங்க. நீங்க அது பாவம் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம அந்த இதெல்லாம் மேலோட்டமா பார்க்காதீங்க. அந்த பேசிக் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு யோசிங்க. நிதானமா அப்பவே இருந்து நான் சோதமுக்கு போலாமா குமராவுக்கு போலாமா ஆண்டவரே நீங்க வழி காட்டுங்கப்பா கேட்டுருந்தா நடந்திருக்குமா? ஒரு சண்டை வந்து அதுல நிதானம் இழந்து அந்த சண்டையில வந்து அவர் எங்க அவரு எனக்கு ஆசைப்பட்ட இடத்துல அங்க போனதுனால வந்த விளைவு எவ்வளவு பெரிய பாவத்துல வந்து எவ்வளவு வச்சிருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க, நான் செய்தியை முடிக்க போறேங்க. ஒண்ணே ஒண்ணு நீ நம்ம பார்த்தோம், நிதானமற்ற பேச்சு பாவத்துல முடியுது. கர்த்தருடைய கோபத்தையே மூடுகிறவருக்கு கோபமாகுது, பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. நிதானமற்ற செயலும் நம்ம என்ன பண்ணுது, அதை கவனிக்காம விட்டு திருத்தி கொள்ளாம விட்டோம்னா அது ஒரு பெரிய பாவத்துல நம்ம போய் கொண்டு போய் விடுது. இந்த வருட இறுதியில வந்த நாமே அந்த வசனம் கூட தயவு செய்து வாசிங்க. அந்த 1 குருதியில நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி முடிக்கலாமா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், 2 பாகமா பார்க்க போறோம்னு சொன்னா இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? நிதானமற்ற சொல் செயல். இதுதான். இது நமக்கு இருக்குதா? இந்த வருஷத்துல நம்ம திருத்திக் கொள்வோம். இது பாகம் 1 தான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நிதானமற்ற சொல் செயல்னால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்த்தோம். கர்த்தர் எப்படி உயர்த்துறார், சாந்தமா நிதானமா இருக்கிறவங்களுக்கு கடவுள் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சாந்தமா இருக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரி இல்லையா, சாந்த குணமுள்ள கர்த்தர் உயர்த்துகிறார் பூமியை அவர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்த ஆசீர்வாதம் பார்த்தோம். 2வது நம்ம பார்த்த தலைப்புனா நிதானமற்ற சொல் செயல் என்பது பாவம் என்பதை நம்ம மனது புரிந்து கொண்டாதான் வாழ்க்கையில நிதானம் இல்லாம நம்ம போக மாட்டோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நிதானம் இல்லாத சூழ்நிலைகளை நம்ம எப்படி வருது, நமக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு வேத உதாரணங்களை பார்த்து அது வந்து நம்ம எப்படி பலத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்துட்டு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம சூப்பரா பியூட்டிஃபுல்லா அழகா நம்ம கர்த்தர் மேக்கப் பண்ணி நம்மள சக்சஸ் ஆக்குவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.